ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ரெண்டு விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கண்டிஷ்னர், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க். இது ரெண்டுமே நம்ம ஒரே பொருள் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். மான்சூன் சீசனில் மழையில் ஹேர் நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரிஸினஸ் அதிகமாகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்கேல்பில் அதிக அளவில் ஆயில் சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கப்போ ஹேர் நிறைய டேமேஜ் ஆகிறதுக்குலாம் சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஹேர் மாஸ்க் அண்ட் ஹேர் கண்டிஷ்னர் தான் இது. முக்கியமாக இந்த ஹேர் கண்டிஷ்னர் அண்ட் ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் இருக்க ஹேர், அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரிஸினஸ் அதிகமாக இருக்க ஹேருக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஹேரை ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கண்டிஷனர் அண்ட் மாஸ்க்குன்னு சொல்லலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் வச்சு தான் ஹேர் கண்டிஷனரும் நம்ம பண்ண போகிறோம், ஹேர் மாஸ்க்கும் நம்ம பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு வெண்டைக்காய் நார்மலாகவே ஹெல்த்துக்கு நல்லதுன்னு தெரியும். வெண்டைக்காய் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் விட்டமின் ஏ, பி, சி அண்ட் கே அதிக அளவில் இருக்குது. இதில் முக்கியமாக விட்டமின் ஏ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை ரொம்ப சாஃப்டாக சில்கியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டேமேஜஸ் ஏதாவது இருந்தால் கூட ஈஸியாக சரி பண்ணும். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப்க்கும் ரொம்பவே நல்லது. டேண்ட்ரஃப் அதிக அளவில் இருக்கவங்க ரெகுலராக இந்த மாஸ்க் கண்டிஷனரை யூஸ் பண்ணுறப்ப நல்லா விசிபிளாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். நெக்ஸ்ட் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில். ஆல்மண்ட் ஆயிலும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டேமேஜ்டு ஹேருக்குலாம் அது ரொம்பவே நல்லது. ஹேர் ரஃப்பாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் க்ரோத்தையும் நல்லா ப்ரொமோட் பண்ணும். ஹேர் சிலருக்கு நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஆல்மண்ட் ஆயிலாக இருக்கட்டும் இல்லை ஆல்மண்ட் மில்காக இருக்கட்டும், அது ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஹேரோட டெக்ஸ்டரே அது ஸ்ட்ரைட்டாக மாற்றுறதுக்கான தன்மை அதில் இருக்குது. ஸோ இதில் ஆல்மண்ட் ஆயிலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஹேர் மாஸ்க் அண்ட் ஹேர் கண்டிஷனரில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ரெண்டு எசென்ஷியல் ஆயில். ஒன்று பார்த்தீங்கன்னா லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், இன்னொன்று பெப்பர்மின்ட் எசென்ஷியல் ஆயில். பெப்பர்மின்ட் எசென்ஷியல் ஆயில் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் பெப்பர்மின்ட் ஆயில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால லாவெண்டர் ஆயிலும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7-8 வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வாங்கி ஒரு 2 நாள் ஆனதானே லைட்டாக வாடின மாதிரி இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் கிடைக்குதுன்னா இன்னும் பெனிஃபிட் அதிக அளவில் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்பவே யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வெண்டைக்காவை பார்த்தீங்கன்னா நான் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம முழுசாக கட் பண்ணாமல் போட்டால் அது உள்ளே இருக்க சத்து கம்ப்ளீட்டாக இறங்காது. அதனால் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வெண்டைக்காய் எடுத்தேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு அதில் இந்த வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஊற்றிருக்க இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் நல்லா வேக வேக அந்த ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த தண்ணி நல்லா சுண்டிடும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் திரும்பவும் இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுட்டே இருக்கணும். எது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க வெண்டைக்காவோட ஷேப் கம்ப்ளீட்டாக மாறி நல்லா குழஞ்சி வந்துடும். அந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் திரும்பவும் நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வேக வைக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேர் மாஸ்க் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கொதி வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காயிலேருந்து இந்த ஜெல் தனியாக பிரிஞ்சு வரும். நம்ம ஊற்றிருக்க தண்ணி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஜெல் மாதிரி ஆகிடும். இந்த ஜெல் தான் நம்மளோட ஹேரை நல்லா ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அதாவது டேமேஜ்டு ஹேராக இருக்கட்டும் இல்லை ரொம்ப ரஃப்பான ஹேராக இருக்கட்டும், அதை கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தாக மாற்றுறதுக்கான தன்மை இந்த ஜெல்லில் தான் இருக்குது. ஸோ பொறுமையாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா குழச்சி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஊற்றிருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஜெல்லாக மாற அடியில் ஒரு லேயர் மாதிரி படிய ஆரம்பிச்சிடும். அதை கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அந்த ஜெல் மட்டும் தனியாக அடியில் ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அது கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா எல்லா தண்ணியும் கம்ப்ளீட்டாக அந்த ஜெல் கூட ஆட் ஆகும். மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிக அளவில் வச்சிங்கன்னா சீக்கிரம் காய் தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜெல் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் மூடி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இந்த மூடி போட்டு வச்சா போதும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் நல்லா நூல் மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். இப்போ தண்ணி நான் மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இது பார்க்க எப்படி இருக்குது, கம்ப்ளீட்டாக அது சுண்டிட்டு வெறும் இந்த நூல் மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா வாட்டர் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் கிளறி விடுங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாகவே ஜெல்லாக மாறிடுச்சு. இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஜெல்லை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம்.
சப்போஸ் நீங்கள் வந்து மொத்தத்தையுமே வந்து கண்டிஷ்னருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க, மாஸ்க்காக வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா இந்த ஃபில்டர் பண்ணுற மெத்தட் வந்து நீங்கள் பண்ண வேண்டாம். அதை வந்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் மாஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ண போகிறதால இந்த ஜெல்லை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வடிகட்டுறதில் ஊற்றிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த மேலே அந்த வடிகட்டத்தில் இருக்கிற காயை வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஜெல் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அந்த ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. அந்த ஜெல் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. அதை பார்க்குறப்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ஜெல்லே. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி, அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்து பதமாக நிறுத்திக்கோங்க. இப்போ வடிகட்டினதுக்கப்புறமா அந்த மீதி இருக்க காயை வந்து நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க, அப்படியே அரைச்சாலே போதும், நல்லா அரைஞ்சிடும். அது நல்லா வெந்திருக்கிறதால ஹேர் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து நான் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சா அது சரி வராது. அப்ளை பண்ணுறப்ப வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், முடியல மாட்டிக்கிட்டு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அது வந்து நல்லா வெந்திருக்கிறதால ஈஸியாகவும் அரைச்சிடலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் நல்லா அரைச்சிங்கனாலே போதும், இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பவுலில் வந்து நான் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஆல்மண்ட் ஆயிலுக்கு பதில் நீங்கள் ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணலாம், கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணலாம். ஆல்மண்ட் ஆயில் இன்னுமே எஃபெக்ட் நல்லா இருக்குன்றதுக்காக அதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் பெப்பர்மின்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு 3 ட்ராப் அளவுக்கு பெப்பர்மின்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றிருக்க ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த ஜெல் கூட நம்ம லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 3 ட்ராப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 3 ட்ராப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் மாஸ்க் அண்ட் கண்டிஷனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஹேர் மாஸ்க்கும் கண்டிஷனரும் சேம் டைமில் யூஸ் பண்ணால் இன்னுமே எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இல்லை கண்டிஷனரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ஃபில்டர் பண்ணுற ப்ராசஸை விட்டுட்டு மொத்தமாக நம்ம வேக வச்ச உடனே ஆற வச்சுட்டு அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடணும். அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கண்டிஷனர் கிடச்சிரும். வெறும் எசென்ஷியல் ஆயில் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது திரும்பவும் சொல்கிறேன், வேக வச்சு ஆற வச்சதை மொத்தமாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அது கூட உங்களுக்கு எந்த எசென்ஷியல் ஆயில் வேணுமோ அதில் ஒரு 3 ட்ராப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் கண்டிஷனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப் ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுங்கள். ஹேர்லேயும் கம்ப்ளீட்டாக எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு ஷவர் கேப் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு எப்பவும் போல் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த வெண்டைக்காய் மாஸ்க் யூஸ் பண்ணுறப்ப இந்த வெண்டைக்காவோடைய இந்த கண்டிஷனரே யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த கண்டிஷனர் அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு எப்பவும் போல் ப்ளெயின் வாட்டரில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த ரெய்னி சீசனில் ஹேரை ரொம்ப மேனேஜபிளாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.